-3,8 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆய அச்சுகளின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. வார்த்தைகள் எது ரொம்ப முக்கியம் சொல்றோம். ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன். ஓகே, அடுத்தது வெட்டு துண்டு. அது என்ன வெட்டு துண்டு? மிகை வெட்டு துண்டு. மிகைனா என்னது? பிளஸ். அப்போ வெட்டு துண்டுன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. வெட்டு துண்டு சமன்பாடு. வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோட்டின் சமன்பாடு. வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோட்டின் சமன்பாடு. அப்ப என்ன பண்ண போறோம்? வெட்டுத்துண்டு வடிவில் நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொன்னாவே x/a + y/b = 1. இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போய் நம்ம செய்ய போறோம். மிகை வெட்டுத்துண்டுகளின் கூடுதல். அப்போ x வெட்டுத்துண்டு a, y வெட்டுத்துண்டு b. மிகைனா பிளஸ். அப்ப ஏவி கூடுதல் அப்படின்னா என்னது? பிளஸ். நிறுத்துறாங்கன்னா குறிப்போம் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு எவ்வளோ? 7. ஆய அச்சுகளில் மிகை வெட்டு துண்டுகளில் கூடுதல். அப்ப ஆய அச்சு எக்ஸ் ஒய்யும். எக்ஸ் வெட்டு துண்டு ஏ, ஒய் வெட்டு துண்டு பி. அப்ப ஏவையும் பியையும் கூடுதல் வார்த்தை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதா? 7 கிடைக்குது. அப்ப ஏவுக்கு பதிலாக நம்ம ஒன்று அப்ளை பண்ணோம். ஆனால் ஏவும் பிக்கு சேர்த்தா தான் எனக்கு கிடைக்குது. அப்போ ஏவுக்கு பதிலாக ஒரு நம்பர் போடலாம். திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற பி அந்த பக்கம் போனால் என்ன மாறும்? மைனஸாக மாறும். அப்போ இங்கே முன்னாடி இருக்கிறது எழுதுங்க. ப்ளஸ் பி அந்த பக்கம் போனால் மைனஸ் பி. ஏவுக்கு பதிலாக 7 - பின்றது இங்கே கொண்டாந்து அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் பை இப்போ மிகை வெட்டுத்துன்னு சொல்லிட்டாங்க சாமி. 2 நம்பரை கூட்டினா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கணும். அப்போ எப்போ எதை கூட்டினா 7 கிடைக்குன்னு பாருங்க. அதுவும் ப்ளஸ் நம்பர். 1 6 கூட்டினா 7, 2 5 கூட்டினா 7, அடுத்து 3 4 கூட்டினா 7. அப்படியே ரிவர்ஸில் போங்க. 4 3 கூட்டினா 7, 5 2 கூட்டினா 7, 6 1 கூட்டினா 7. அப்போ இந்த 3 ஜோடியில் ஏதோ ஒரு ஜோடி தான் வரப்போகுது. அது எந்த ஜோடின்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 7 - b + y/b = 1. ஒரு பின்ன எண், இன்னொரு பின்ன எண். நடுவில் +1 - வந்துச்சுன்னா எதை பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கானா? இல்லை. ஒரே மாதிரியா இருக்கானா? இல்லை. அப்போ பகுதிகள் என்ன இருக்குங்க? இங்கே பி இருக்கு, இங்கே 7 - b. இங்கே 2 உறுப்புகள், இங்கே ஒரே உறுப்புகள். மிஸ் பி பொதுவாக இருக்கு எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னா இது பெருக்கல்ல கிடையாது. அப்போ எப்போ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம்ல வருதோ அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். பெருக்கலாமா? இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். மிஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன மிஸ் இது ஒரு புள்ளி தந்திருக்காங்க. இந்த புள்ளி வச்சு என்ன பண்ணுறதுன்னா, இந்த புள்ளி நம்ம எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம், இதை ஒய்ன்னு எடுக்க போகிறோம். ஒரே ஒரு புள்ளி. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போகலாம் பாருங்க? -3. ஒய்க்கு பதிலாக 8. ஓகே சாமி? அப்போ பொதுவாக என்ன இருக்கு? b × 7 - b. இரண்டுத்தையும் பெருக்க போகிறோம். வகுத்துல தானே வருது. அப்போ வகுத்தலா இருக்குது அந்தான பக்கம் என்ன மாறும்? பெருக்கலாம் மாறுமா? ஸோ இரண்டுத்தையும் பெருக்கணும், அந்தான பக்கம் எடுத்துட்டு போகிறோம். எப்போ இரண்டுத்தையும் பெருக்கிறோமோ அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு என்ன தெரிஞ்ச லாஜிக் என்னது? எப்போ 2 எண்களையும் பெருக்குகிறோமோ அப்போ குறுக்க பெருக்கு. இங்க 2 உறுப்பு இருக்கு, அப்போ குறுக்க பெருக்குங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பையில் இருக்குது, வகுத்தலா இருக்குது அந்தான பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும். நல்லா கவனிசாமி. இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். இதுக்கு நிறைய டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அப்படி சொல்லித்தரேன். இல்லைங்க மிஸ் அப்படியே போடுங்கன்னா போடுறேன். ரெண்டுத்தையும் பெருக்கலாம். b × 7 - b. குறுக்க பெருங்க. -3b + 2 எண்கள் இருக்கு, 2 உறுப்புகள் இருக்கு. அந்த 2 உறுப்புகளுக்கும் இந்த 8 சொந்தம். அப்போ பெருக்கிறோம். 7 8 56. இங்க என்ன குறி இருக்குது? மைனஸ். ஒத்தப்பட மைனஸ். 8 × b 8b = 1. This implies இதை தான் பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு போகலாமா? பெருக்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. இது மாதிரி ப்ராக்கெட் போடான்னு அர்த்தம். இது மாதிரி டக்குன்னு கை வந்துடணும். அப்புறம் என்ன ப்ராக்கெட்னா பொதுவானது பெருக்கல். அப்போ b என்பது 7க்கு சொந்தம், bக்கு சொந்தம். 7 × b 7b. எப்பவுமே எண்ணை முன்னாடி போடணும், அதாவது கிழுவை முன்னாடி போடணும். அப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் சாமி. இந்த பக்கம் இதை பெருக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். 1 கூட எதை பெருக்கணும்? அதை தானே கிடைக்கும். 7 × b 7b - b × b b². இங்க என்ன இருக்குன்னு பாருங்க.
ஒத்த உறுப்புகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாமா பாருங்க. இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ 2b ஒன்றா சேர்த்துக்கலாமா? இங்கே -3b, இங்கே -8b. -3bயும் -8bயும் சேர்த்தா -11b. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் குறிகளை கூட்டி பொதுவான குறி போடும். ஒத்த உறுப்புகள் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது? 56 பின்னு போட்டுறாதீங்க. இப்போ எனக்கு யாருடைய மதிப்பு தேவை? பியினுடைய மதிப்பு. ஆனால் பார்த்தா பியின் அடுக்கு 2 இருக்குது. அப்போ இருபடி சமன்பாட்டில் இருக்குது. அந்த இருபடி சமன்பாட்டில் வடிவில் வரணும்னா படி 2 மைனஸ் இருக்கு. அப்போ இந்த பக்கம் இதை எடுத்துகிட்டு வந்துடலாமா? இதையும் இங்கே எடுத்துன்னு வாங்க, இதையும் இங்கே எடுத்துன்னு வாங்க. மைனஸாக இருக்கிற பி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர். உங்கள் முன்னாடி குறியில் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ப்ளஸ்ஸாக இருக்கிற 7b தான் வந்துச்சுன்னா -7b. ஒத்த உறுப்புகள் நேராக போட்டோன்னா ஒரே மாதிரி இருக்குது போட்டுருக்கு. ஸோ பி ஸ்கொயருக்கு அப்புறம் பி வரணும். -11bயும் -7bயும் சேர்த்தா -18b. இங்கே முன்னாடி குறியில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ப்ளஸ் 56 ஈக்குவல் டு ரெண்டுத்தையுமே இங்கே எடுத்துனோம். ஒன்றுமே இல்லைன்னா அதுன்னு அர்த்தம் 0. இப்போ இருபடி சமன்பாடு அடுக்கு 2 இருக்கு. 2 படிகள் கொண்ட சமன்பாடு. அப்போ பிக்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எந்த வகுத்தல் முறைனா டி வகுத்தல் முறையில் போகிறோம். என்ன ஃபர்ஸ்ட் இன்னும் பி ஸ்கொயர் பி தனி உறுப்பு ஈக்குவல் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. என்ன கண்டிஷன்னா பி ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். அப்போ பி ஸ்கொயரின் கெழு எத்தனை பி ஸ்கொயர் இருக்கு? ஒரு பி ஸ்கொயர். அப்போ ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓர் 56 என்ன 56 ப்ளஸ். அப்போ கூட்டுனா என்ன கிடைக்கும்? அண்டர்லைன் பண்ணுங்க. கூட்டுனா என்ன கிடைக்கணும்? -18 கிடைக்கணும். ஓகே சாமி. அப்போ நான் எதை பெருக்குன்னா 56, கூட்டுனா -18. எப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வச்சு அப்போ ரெண்டுமே மைனஸாக வரும். ரெண்டுமே மைனஸ். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே ரெண்டு மைனஸ் கூட்டினா ஒரு மைனஸ் தான் வரும். மைனஸ் கூட்டினா மைனஸ் வந்துடும். அப்போ எது 7 8 56, 7 8 கூட்டினா 15. 56 காரணிகள் கண்டுபிடிக்கணும். 2ஆம் வாய்ப்பாடு வராது, 3ஆம் வாய்ப்பாடும் வராது, 4ஆம் வாய்ப்பாடு 1 4 4 4 16. ஓகே, 14 நாள் 56. 14 4 கூட்டினா 18. மைனஸ் மைனஸ் மைனஸ். This implies b equal to b நோடைய மதிப்புங்க மைனஸ் ஆச்சா என்ன பண்ணோம்? ப்ளஸ். -14னா +14, -4னா +4. ஸோ 2 மதிப்பு வந்துக்குது பிக்கு. இப்போ பியினுடைய மதிப்பு எடுத்துட்டு போய் இங்கே போட்டோம்னா ஏவையும் பியையும் கூட்டினா கிடைக்கும் எனக்கு 7 கிடைக்கணும். ஒருவேளை பியினுடைய மதிப்பு இங்கே 14ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏனுடைய மதிப்பு +14 தான் அந்த பக்கம் போனால் -14. 7 -14 பெரிய நம்பர் இருக்கு. அப்போ மைனஸில் வந்துடும். அவங்க என்ன வெட்டு துண்டு கொடுத்துட்டாங்க? மிகை வெட்டு துண்டு. அப்போது பிக்கு பதிலாக நான் 4 இங்கே போடுறேன். 4 கூட எதை கூட்டினா 7 கிடைக்கும்? 3. இப்போ b ஈக்குவல் டு 4 எனில் a ஈக்குவல் டு 2த்தையும் கூட்டினா என்ன கிடைக்கணும் எனக்கு? 7. இதை போட்டோன்னா மைனஸில் வருது. மைனஸில் ஏனுடைய மதிப்பு வரக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க மிகை வெட்டு துண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பியினுடைய மதிப்பு 4னா 4 கூட எதை கூட்டினா 7? 4 கூட எதை கூட்டினா 7? 3 கூட்டினா 7. அப்போ ஏனுடைய மதிப்பு 3. ஃபார்முலா 1 மார்க்கு, இதை எழுதுனா 1 மார்க்கு, பியினுடைய மதிப்பு 1 மார்க்கு, ஏனுடைய மதிப்பு 1 மார்க்கு, 4 மார்க் வச்சு மீதி 1 மார்க். அந்த 1 மார்க் தான் அது நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு போகலாம். நேர்கோட்டின் சமன்பாடு. நேர்கோட்டின் சமன்பாடு x/a. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது. எக்ஸ் தான் இருக்கணும். சமன்பாடுனா எக்ஸ் வரணும், ஒய் வரணும், தனி உறுப்பு வரணும். எக்ஸ் ஒய், ஒய் வெட்டு துண்டு, அதான் தனி உறுப்புன்னு சொன்னேன். எக்ஸ் ஒய், ஒய் வெட்டு துண்டு வரணும். அப்போது எக்ஸ் பை ஏவுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 1. ஒரு பின்ன எண் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகளை பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. எப்போ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லையே ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணுமோ அப்போ குறுக்க பெருக்கணும். ஓகே, அப்போ 4 × x 4x ப்ளஸ் 3 × y 3y பை 3 எவ்வளோ? 12. அப்போ 3 12 வகுத்தல் 12 அந்த பக்கம் போனால் பெருக்கல் 12 மாறும். ஓர் 12 12 என்ன 12 வரும்? +12. அந்த +12 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 ஈக்குவல் டு 0.
ஓகே, ஸோ 5 மார்க் எதுன்னு பாருங்க. 1 2 இந்த வட்டம் போட்டுட்டேன். 3 4